என்ன மச்சான் இந்த இடமா சொன்னானுங்க? இடம் எப்படி இருக்கு? இந்த இடம் தான் நான் சொன்னானுங்க. இது ஓடுறான். யார் இவனுங்க? ஏன் இப்படி ஓடுறானுங்க? வாங்க பார்க்கலாம். கண்டா போயிடுச்சா? ஒழுங்கா போய் பால் எடு. அது நோ பால்டா. நான் எதுக்கு எடுக்கணும்? நோ பால்னா அப்படி அடிப்பியா? பால் வேணாம் விடு. டேய் நான் இன்னும் விளையாடவே இல்லடா. ஒழுங்கா போய் பால் எடு. இது சும்மாவே அந்த ஆண்டி பால் தராது. இல்லை வேற எது கீழே விழுந்து உடஞ்சிட்டு இருக்கு. நான் போயிட்டு பால் கேட்டேன்னு வச்சுக்கேன், அந்த 4 முடிச்சு எல்லாமே நின்று போயிடும். ஹலோ சொல்லு மச்சி. அவன் பேசுறான். மாமா தான் போய் உட்காரலாம். சரி மச்சான், சரி நான் வந்துடுறேன்டா. யாரா? மச்சி ரமேஷ் கால் பண்ணியிருந்தான்டா. நாளைக்கு அவனுக்கு பர்த்டேவான், ட்ரீட் தரேன்னு சொல்லியிருந்தான், வர சொன்னான். சூப்பர் மச்சி. ஒரு நாளைக்கு அவனாச்சும் ஓட்டிக்கலாம். திட்டம் கொடுத்துருந்து என்னாச்சு? இன்னைக்கு தரேன்னு சொல்லிருக்கான்டா. ஆமாம், அவன் இதை தான் டெய்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லை நீ கண்டிப்பாக கொடுத்துறேன்னு சொல்லிருக்கான். நாளைக்கு அவன் ட்ரீட்டு. இன்னைக்கு என்ன பண்ணலாம்? எங்கேயாச்சும் வெளில போகலாமா? என்னால் வர முடியாது. நான் ஈவினிங் சிஸ்டம் வாங்கணும். ஈவினிங் தானே, பீச்சுக்கு போகலாம். அப்படியே வரும்போது சிஸ்டம் வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை மச்சான், கடையை சாத்திரானா அப்புறம் இன்றைக்கும் வாங்க முடியாது. சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம்டா. ஒரு 5 மணிக்கா போகலாமா? 5 மணிக்கா? என்னத்துக்கு? என் பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. பார்த்துட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு போயிடலாம். நீ எங்கே வேணா போ, ஆனால் கண்டிப்பாக நீ சிஸ்டம் வாங்கியே ஆகணும். சரி வாங்க போகலாம். சரி மச்சான், நான் போயிட்டு டேரெக்டாக பீச்சுக்கு வந்துடுறேன். சரிடா, நீ வந்துட்டு கால் பண்ணு, நாங்கள் எங்கே இருக்கோன்னு சொல்கிறோம். அவனுக்கு யார் மச்சான் பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு? தெரியலையே, ஒருவேளை நான் போய் சொல்லிட்டேங்கன்னா போதும். தெரியலையே. ஹலோ பாஸ், டைம்னா 5 ஆக போகுது. மச்சான் அவன் இன்னும் ஃபோன் பண்ணல. இதே அவன் பண்ணுவான்டா. இந்த சிஸ்டம் ஷிஃப்ட் கொண்டு வந்தியா? 9 வாங்கிட்டு போயிடலாம். கொண்டு வந்திருக்கேன்டா. ஹலோ ஹலோ சொல்றா. டேய் எங்கடா இருக்கீங்க?
டேய் கண்ணகி சிலையிலேருந்து ஸ்ட்ரெயிட் ஆவாடா, நான் உட்காந்துட்டு இருக்கோம். வரேன். ஆயிடா. வாடா. என்னடா சின்ன வேலை இருக்குன்னு சொன்னியே, முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்டா, கிளம்பிட்டானுங்க. என்ன வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லடா இப்பதான் வந்தோம். மச்சான் அது பாரு. ஹலோ, சொல்லுங்கண்ணா. சரிண்ணா, ஒரு 1 ஹவரில் வந்து வாங்கிக்கிறேன். மச்சான் சிஸ்டம் ரெடியா, ஒரு 1 ஹவரில் வந்து வாங்கிக்க சொன்னான். சரிடா, ஒன்றா 2 போகலாம். சரி ஓகே. ஹலோ சொல்லுங்க. ஐஃபோன் 5s ஆஃபர் பார்த்தேன், பீஸ் இருக்கா? இருக்கு, கஸ்டம் பீஸ் ஒண்ணே தான் இருக்கு. எனக்கு ஒன்று வேணும், எடுத்து வைங்க. எங்கே வந்து வாங்கிக்கணும்னு சொல்கிறீங்களா? இந்த நம்பருக்கு நாங்கள் கால் பண்றோம், எங்க வந்து வாங்கிக்கணும்னு சொல்லி. ஓகே. ஹலோ, எங்கடா இருக்க? வீட்லடா. எங்க வீட்டுக்கு வெளில வா, ஒரு மேட்டர் சொல்லணும். சரிடா, வரேன்டா. மச்சான் எனக்கு இப்போ ஒரு மெயில் வந்துச்சுடா. என்ன அதுக்கு? ஐஃபோன் 5s கஸ்டம் பீஸா மச்சான், 15,000. ஃப்ராடு வேலையா இருக்கு போதுடா. இல்லை மச்சான், நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன், ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கான், புக் பண்ண சொல்லிட்டேன். ஏன்டா துருத்துன்னு ஃபோன்லாம் பண்ணி பேசுற? இதில் என்ன மச்சான் இருக்கு ஏமாறுறதுக்கு? நேராக போகிறோம், காசு கொடுக்குறோம், பொருள் வாங்கிட்டு வர போகிறோம், அவ்வளோதானே. சரி எங்கே வர சொன்னாங்க? அதெல்லாம் எதுவும் சொல்லடா, ஃபோன் பண்ணுறேன்னு இருக்காங்க. குமார் ஃபோன் பண்ணுறான்டா. ஏய், அவனுக்கு இதை பற்றி எதுவும் தெரிய வேணாம். சொல்கிறா, வெளியே இருக்கேன்டா. இல்லை அவன் எங்கே இருக்கானே தெரில. சரி மச்சான் மாடி கூப்பிட்றான்டா. சரி வா போகலாம். என்னடா இவன் உன் கூட இல்லைன்னு சொன்னேன், இப்போ 2 பேரும் ஒன்றா வரீங்க? இல்லை மச்சான், வரும்போது அவனை பார்த்தேன், அதான் அப்படியே கூப்பிட்டு வந்தேன். இதுக்கு வர சொன்ன சொல்லு. எதுக்கு வர சொன்னா? போர் அடிக்குது, அதான் வர சொன்னேன். போடா, இதுதான் வர சொன்னியா நீ? நேற்று பீச்சுக்கு போகணுமே, வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் எனக்கு கழுவி ஊற்றினா, வீட்டில் எதுவும் கேட்கல. இதுக்கே தெரியாது. மச்சான் ஃபோன் வந்துச்சுடா அவங்க கிட்டேருந்து. குமார் வர மச்சான். ஐயோ மச்சான் கட் ஆயிடுச்சுடா. டயல் பண்ணு. சொல்லுங்க. ஓகே மச்சான், நாளைக்கு எங்கே வரணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறாங்களாம். சரி ஓகே, போய் பார்ப்போம். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. வாடா பார்த்துக்கலாம். என்ன மச்சான் இந்த இடமா சொன்னானுங்க? இடம் எப்படி இருக்கு? இந்த இடம் தான் சொன்னானுங்க. ஓடுறா.
தண்ணி பாக்கெட் வாங்க காசு. மச்சான் இருந்த காசுக்கு 2 பேண்டேடும் அவனுக்கு ஃபோன் பண்ணுறதுக்குமே சரியாக போச்சுடா. சுத்தமாக வேறு காசு இல்லை என்கிட்ட. என்னடா மச்சான் ஆச்சு? இப்போ சொன்னால் மட்டும் என்ன பண்ண போகிற? இப்போ சொல்றியா இல்லையா? இப்போ சொல்லியிருந்தா மட்டும் என்னடா பண்ண போகிற? இவ்வளோ நடந்திருக்கு, ஏன்டா எங்களுக்கு சொல்லவே இல்லை? இப்போ என்கிட்ட சொல்லியிருந்தா மட்டும் என்ன ஆயிருக்கும்? ஒரு நிமிஷம் தான் மச்சான் எனக்கு என்னமோ இவன் மேலே தான்டா சந்தேகமாக இருக்குது. எனக்கும் அப்படி தாண்டா இருக்கு. சரி வா போலாம். ம் சரி ஓகேடா, நான் வந்து வாங்கிக்கிறேன். டேய் எங்கடா போறீங்க? இல்லை நான் கிளம்புறோம். சே 15,000 ரூபா இப்படி போயிடுச்சேடா. விட்ரா. அண்ணனுக்கு என்னமோ குமார் மேலே தான் மச்சான் டவுட்டாக இருக்கு. எப்படி சொல்ற? மச்சான் அன்னைக்கு பீச்சுக்கு போனான்ல, இருடா ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனான். இதனால அவன் அப்படி சொன்னதே இல்லை. ஆனால் கரெக்டாக நம்மளுக்கும் அன்னைக்கு அப்படி ஆயிருக்கு. எனக்கும் அவன் தான் மச்சான் டவுட்டாக இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டாக போயிட்டால, இப்போ கேட்க முடியும். என்ன மச்சான் சோகமாக உட்காந்துங்க? நீ 15,000 ரூபா தொலைச்சு பாடுறா, அப்போதான் உனக்கு அந்த வழி தெரியும். இப்போ எதுக்குடா என் மேலே கோபப்படுறா? மாட்டோம்ல போயிடுவான். மாட்டோம் மாட்டோம். ஒரு நிமிஷம் இருடா. சொல்றா. என்ன மச்சான் இப்பெல்லாம் காசே கிடையாது இல்ல? இது ஒன்டாம் போடுறா கேஷியரு. மச்சான் காசு தான் இருக்காடா? நீ வேறடா, எனக்கு எது 10,000 ரூபா தேவை. புரியுதாடா கவலை? வீட்டில் கேட்டால் கொடுக்க போகிறாங்க. இல்லை மச்சான், வீட்டில் ஒரு காசு தரமாட்டுறாங்க. இப்போ ரிசல்ட் வந்துச்சு, எல்லா சிஸ்டம் காலி. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இது பண்ணா எனக்கு 10,000, உனக்கு 5,000 ரூபா. சொல்லுடா.